ஒரு மனிதனின் வாழ்வில் மறைக்கப்பட்ட குற்றங்கள், பாவங்கள் எவ்வளவாக அவனின் சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறது. ஒவ்வொரு நிமிடமும் குற்ற உணர்வில் மனம் எப்படி தத்தளிக்கிறது. இன்றும் அப்படி ஒரு நிகழ்வுதான் காணப்போகிறோம். இந்த குற்ற உணர்விலிருந்து நம்மை விடுவிக்க நமக்கும் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே யாக்கோபு யோசேப்பின் சகோதரனான பென்யமீனை எகிப்திற்கு அனுப்பி வைப்பதிலே விருப்பம் இல்லாதவராய் இருந்தார் என்று சிந்தித்தோம். ஆனால் யூதா முன்வந்து பென்யமீனை பத்திரமாக திரும்பி அழைத்து வர பொறுப்பு ஏற்றார் என்றும் பார்த்தோம். தொடர்ந்து அங்கே என்ன நடந்தது பாருங்கள். ஆதியாகமம் 43, 16, 17 வசனங்கள். பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு, மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோடே சாப்பிடுவார்கள் என்றான். அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். யோசேப்பு அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்ததற்கான காரணம் மிக தெளிவானது. அவர் தனது சொந்த வீட்டின் தனிமையிலே அவர்களுடன் பேச விரும்பினார். பாருங்கள், ஆதியாகமம் 43, 18. தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து, முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்து நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி, இந்த மனிதர்கள் இப்பொழுது உண்மையிலேயே பீதி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காக வீட்டிற்கு அழைக்கிறார் என்று அவர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இதற்கு முன்பு அவர் அவர்களிடம் அவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டார். ஆனால் இப்பொழுது மதிய உணர்வுக்கு அழைக்கிறார். சாதாரண சூழ்நிலையாக இருந்தால் இது பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். இந்திய ஜனாதிபதி உங்களை ஒரு விருந்துக்கு அழைத்தால் நீங்கள் அதை பெருமையாக சொல்லிக் கொள்வீர்கள் இல்லையா? அதை ஒரு சிறந்த பாக்கியமாக நீங்கள் எண்ணுவீர்கள். ஆனால் இந்த மனிதர்களுக்கோ இத்தகைய ஒரு பாக்கியம் எந்த மகிழ்ச்சியும் தரவில்லை. காரணம், அவர்களுக்குள் இருந்த குற்ற உணர்வு. நடக்கும் ஒவ்வொரு கெட்ட காரியத்திற்கும் தங்கள் சகோதரனை விற்று போட்டதே காரணம் என்று அவர்கள் குற்ற உணர்ச்சியால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பயத்தில் பலவாறாக கற்பனை செய்ய தொடங்குகிறார்கள். சாக்குகளில் இருந்த பணத்திற்காக இந்த மனிதன் நம்மை அடிமைகளாக திட்டம் போட்டிருக்கிறானோ என்று யோசிக்கிறார்கள். முன்பொரு காலத்திலே யோசேப்பை இஸ்மவேலர்களிடம் அடிமையாக விற்க அவர்கள் தயங்கவே இல்லை என்பதை இப்பொழுது யோசிக்கிறார்களோ? சரி, ஆதியாகமம் 43, 19 முதல் 22 வரை பாருங்கள். யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் அண்டையிலே சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனோடே பேசி, ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே, நாங்கள் தங்குமிடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள். தங்களை யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து செல்லும் அந்த அதிகாரியிடமே இந்த மனிதர்கள் இப்பொழுது தங்களை நியாயப்படுத்தவும் விளக்கமளிக்கவும் கெஞ்சவும் தொடங்குகிறார்கள். அவர் ஒரு முக்கியமான எகிப்திய அதிகாரி என்பது வெளிப்படையாக தெரிவதால் அவரிடத்தில் இவ்வாறு பேசுகிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 43, 23. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாயிருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். வெளிப்படையாக பார்த்தால் இந்த அதிகாரி யோசேப்பின் சாட்சியான வாழ்க்கை மூலமாக உண்மையான மற்றும் ஜீவனுள்ள தேவனை பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நடக்கும் காரியங்களை பற்றி ஓரளவாவது யோசேப்பு இந்த மேலாளரிடத்தில் சொல்லி இருப்பார் என்று தெரிகிறது. அந்த அதிகாரி, உங்கள் பணம் என்னிடம் வந்தது என்று சொன்ன பொழுது அது அந்த சகோதரர்களை இன்னும் அதிகமாக பயப்பட வைத்திருக்கும். பாருங்கள், ஆதியாகமம் 43, 24. மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். இங்கே மீண்டும் கால்களை கழுவும் பழக்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பழக்கத்தை நாம் ஏற்கனவே ஆபிரகாமின் வாழ்க்கையிலையும் பின்னர் சோதோம் நகரத்திலையும் பார்த்தோம். அது அக்காலத்தின் ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்தது. சரி, ஆதியாகமம் 43, 25, 26 வசனங்கள். தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து கொண்டிருந்தார்கள்.
யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குறிந்து அவனை வணங்கினார்கள். வயதான யாக்கோபு அந்த மனுஷனுக்கு பரிசு பொருட்களை கொண்டு போகும்படி தன் மகன்களிடம் சொல்லியிருந்ததை நினைத்து பாருங்கள். அவர்கள் யோசேப்பை கண்டபொழுது தரை மட்டும் குனிந்து அவரை வணங்கினார்கள். இதை நாம் கவனிக்க வேண்டும். இதன் மூலம் யோசேப்பு சிறு வயதிலே கண்ட அந்த சொப்பனங்கள் மீண்டும் ஒரு முறை நிறைவேறுகிறது. ஆதியாகமம் 43:27 பாருங்கள். அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். நடைபெற்று கொண்டிருந்த அந்த மிகச்சிறந்த நாடகத்தின் முக்கியமான ஒரு காட்சி இது. யோசேப்பு ஒருவேளை அரியணையில் இல்லாவிட்டாலும் ஒரு உயர்ந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் அவருக்கு முன்பாக தாழ்ந்து வணங்குகிறார்கள். அவர்கள் எழுந்து நின்றபோது யோசேப்பு அவர்களை நேருக்கு நேர் பார்க்கிறார். அவர்களும் அவரை பார்க்கிறார்கள். யோசேப்பு அவர்களிடம், நீங்கள் சொன்ன அந்த முதிர் வயதான உங்கள் தகப்பன் நலமாயிருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கிறார். பாருங்கள், யோசேப்பு இதில் மிகுந்த அக்கறை காட்டுகிறார். ஏனென்றால் அவர் யோசேப்புக்கும் தகப்பன் இல்லையா? ஆதியாகமம் 43:28 அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். இங்கே அவர்கள் மீண்டும் ஒரு முறை தரை மட்டும் குனிந்து வணங்குகிறார்கள். இந்த காட்சியை ஒரு புகைப்படமாக பார்க்க முடிந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் இல்லையா? இப்பொழுது பென்யமீனும் அவர்களோடு இருக்கிறான். அவனும் அவர்களுடனே சேர்ந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்குகிறான். ஆதியாகமம் 43:29 அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பு தனது சகோதரன் பென்யமீனை பார்க்கிறார். அவன் தன் தாயின் மகன். மற்றவர்கள் அனைவரும் அவனது மாற்றாந்தாய் சகோதரர்கள். ஆனால் இந்த பென்யமீன் அவனுடைய சொந்த தம்பி. அவர், நீங்கள் என்னிடம் சொன்ன உங்கள் இளைய தம்பி இவன்தானா என்று கேட்கிறார். அந்த சகோதரர் ஆமாம் என்பது போல தலையசைத்திருப்பார்கள். யோசேப்பு பென்யமீனை நோக்கி, என் மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்வாராக என்று சொல்லுகிறார். என்ன ஒரு உணர்ச்சிகரமான நேரம் இது இல்லையா? இப்பொழுது யோசேப்பால் தனது உணர்ச்சிகளை இனிமேலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. பாருங்கள், ஆதியாகமம் 43:30 யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அதாவது அவன் உள்ளம் உருகி அன்பு பொங்கியது. தன் சகோதரர்களிடம், என்னை சற்று மன்னியுங்கள், யாரோ என்னை அவசரமாக அழைக்கிறார்கள் என்று ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு அங்கிருந்து விரைவாக வெளியேறியிருப்பார். யோசேப்பு தனது தனி அறைக்கு சென்று அழுது தீர்த்தார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தன் தம்பி பென்யமீனை பார்க்கிறார். சுமார் 22 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது யோசேப்பிற்கு கிட்டத்தட்ட 40 வயது. பென்யமீன் ஒரு வாலிபனாக இருக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 43:31 பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். இது எதிர்காலத்தில் நிறைவேற இருக்கும் ஒரு அற்புதமான மற்றும் வியக்கத்தக்க நிகழ்வின் சித்திரமாகும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தம்மை தம்முடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். சகரியா 13:6 இதை நாம் வாசிக்கிறோம். அவர்களின் பாவங்களுக்காக தனது உயிரையே தியாகம் செய்தவரும் அவர்தான். இது எப்பொழுது நடக்கும்? கர்த்தராகிய இயேசு மீண்டும் இந்த பூமிக்கு வரும்பொழுது இது நடக்கும். அவர் இஸ்ரவேல் தேசத்தாராகிய தம்முடைய சகோதரர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தப் போகிறார். அங்கே எஞ்சியிருக்கும் மக்கள் அவரை அறிந்து கொள்வார்கள். அவர் முதல் முறை வந்தபொழுது அவருடைய சகோதரர்களே பலர் அவரை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் அவரை முழுமையாக தெரிந்து கொள்வார்கள். அதே போல யோசேப்பின் சகோதரர்கள் தான் யோசேப்பை அடிமைகளாக விற்றார்கள். ஆனால் இப்பொழுது அவர் தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறார். அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு குருட்டுத்தன்மையுடன் இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் எத்தகைய செயல்களிலே ஈடுபட்டாலும் சரி, அவர்கள் அனைவரும் அன்பானவர்களாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் நம் கர்த்தருடைய சகோதரர்கள் என்பதுதான் உண்மை. அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் நாள் வரப்போகிறது. இது ஒரு குடும்ப விஷயம். அவருடைய குடும்ப விவகாரத்திலே நாம் தலையிடாமல் இருப்பதே நல்லது. ஒரு உண்மையான விசுவாசி ஒருபொழுதும் யூத எதிர்ப்பு போக்கை கொண்டிருக்க முடியாது. சரி, யோசேப்பு தனி அறைக்கு சென்று அழுது முடித்த பிறகு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டார். அவர் தன் முகத்தை கழுவிவிட்டு மீண்டும் தன் சகோதரரிடத்தில் வந்து, சரி சாப்பிடலாம் என்று கூறுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 43:32
எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடே சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அந்த உணவின் போது யோசேப்பின் சகோதரர்கள் மிகுந்த அச்சத்தில் இல்லை என்றால் அங்கே நடந்த சில முக்கியமான விஷயங்களை அவர்கள் கவனித்திருப்பார்கள். முதலாவதாக, யோசேப்பு எகிப்தியர்களுடன் சேர்ந்து அமர்ந்து உணவு உண்ணவில்லை. எகிப்தியர்கள் தனியாகவே சாப்பிட்டார்கள். யோசேப்பும் அவர்களிடத்திலிருந்து பிரிந்தே அமர்ந்திருந்தார். ஒருவேளை அவர் அந்த இடத்தின் மிக உயரிய அதிகாரியாக இருந்ததால் தான் இப்படி தனியாக அமர்ந்திருக்கிறார் என்று அவருடைய சகோதரர்கள் நினைத்திருக்கலாம். இப்பொழுது அங்கே கவனிப்பதற்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. கவனியுங்கள். ஆதியாகமம் 43:33. அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். யோசேப்பு அந்த விருந்தில் அனைவருடைய இடங்களையும் முன்கூட்டியே முடிவு செய்திருந்தார். அவர் ரூபனை அவனுக்குரிய இடத்திலும் பென்யமீனை அவனுக்குரிய இடத்திலும் அமர வைத்தார்கள். இப்படி எல்லா சகோதரர்களையும் அவர்களின் வயது வரிசைப்படியே சரியாக உட்கார வைத்திருந்தார்கள். இவர்களுக்கு எப்படி நம்முடைய வயது விவரங்கள் அனைத்தும் தெரியும் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 43:34 பாருங்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள். அடுத்ததாக கவனிக்க வேண்டியது, யோசேப்பு அவர்கள் அனைவருக்கும் தட்டில் உணவை பரிமாறிய விதம். மீண்டும் ஒரு முறை தன் சொந்த தம்பியான பென்யமீன் மீது இருந்த பாசத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் மற்றவர்களை விட பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமான உணவை கொடுக்க யோசேப்பு ஒழுங்கு செய்திருந்தார். அந்த இளைஞன் நீண்ட காலமாக பஞ்சத்திலே வாடிக்கொண்டிருந்தான். நீண்ட காலங்களுக்கு பிறகு அவனுக்கு கிடைத்த முதல் முழுமையான விருந்து அதுதான். அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆம், அது ஒரு மிகச்சிறந்த கொண்டாட்டமாகவே இருந்தது. யோசேப்பு இறுதியாக தன்னை தன் சகோதரர்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தும் நாள் எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கும் இல்லையா? சரி, தொடர்ந்து 44ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான மற்றும் நாடகமான ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். தன் சகோதரர்களை தானியங்களோடு அனுப்பி வைக்கும் பொழுது யோசேப்பு தனது மனதிலே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். பென்யமீன் மீதும் தனது தந்தை மீதும் அவர்கள் வைத்திருக்கும் உண்மையான அன்பையும் உறவையும் சோதிக்க அவர் விரும்பினார். முன்பு அவர்கள் தன்னையே அடிமையாக விற்றவர்கள் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். இப்பொழுது அவர்கள் மாறியிருக்கிறார்களா? தங்களை காத்துக்கொள்ள பென்யமீனை அடிமையாக விட்டு செல்ல அவர்கள் சம்மதிப்பார்களா? தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாக இந்த காரியத்தில் யோசேப்பு தெளிவு பெற வேண்டியது இருந்தது. தனக்கு நேர்ந்த கசப்பான அனுபவம் பென்யமீனுக்கு மீண்டும் நேராது என்பதற்கான முழுமையான ஆதாரத்தை இந்த சோதனை அவருக்கு கொடுக்கும். இப்பொழுது ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டி கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களுடைய சொல் என்றான். யோசேப்பு அவர்களை அனுப்பி வைக்கிறார். எல்லாம் சுமூகமாக முடிந்தது என்று நினைத்து சகோதரர்கள் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். பென்யமீனின் சாக்கில் அந்த வெள்ளி பாத்திரம் இருப்பதை அவர்கள் அறியவில்லை. ஆனால் யோசேப்பின் வீட்டு மேற்பார்வையாளர் அவருக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்தரவின்படி அவர்களை துரத்தி செல்கிறார். சகோதரர்கள் சிறிது தூரம் சென்றதும் அவர்கள் மறிக்கப்படுகிறார்கள். ஒரு பெரிய கூட்டமே அவர்களை தேடி வருகிறது. யோசேப்புக்கு சொந்தமான பாத்திரத்தை திருடியதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. வாசிக்கிறேன். ஆதியாகமம் 44 6-7 வசனங்கள். அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள், எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறது என்ன? இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகி எங்களுக்கும் வெகு தூரம். யோசேப்பு ஞான திருஷ்டியினால் கிண்ணம் களவு செய்யப்பட்டதை அறிந்தார் என்று யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் கூறுகிறார்.
யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசி என்பதையும் அவரால் வருங்காலத்தை கணிக்க முடிந்தது என்பதையும் நாம் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். யோசேப்பின் தீர்க்க தரிசன வரம் என்பது கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு கொடை. இது வேதாமம் எழுதப்படுவதற்கு முன்பே அவருக்கு அருளப்பட்டது. அதற்காக நாம் இன்று ஒரு கிண்ணத்தை எடுத்து ஜாதகத்தை பார்ப்பது ஆவிக்குரிய காரியம் அல்ல. கடவுளை அறிந்திருக்கிறோம் என்பவர்களும் இது போன்ற காரியங்களை நம்புவது அவர்கள் மோசமான ஆன்மீக நிலையைத்தான் காட்டுகிறது. ஆதியாகமம் 44 8 9 வசனங்கள். எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே, நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியை ஆயிலும் பொன்னை ஆயிலும் திருடி கொண்டு போவோமா? உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன், நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள். அவர்கள் யாரிடத்திலேயும் யோசேப்பின் பாத்திரம் இல்லை என்பதை குறித்து இப்பொழுது அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 44 10 முதல் 12 வரை. அதற்கு அவன், நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும், எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான், நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. நிச்சயமாக அந்த பாத்திரத்தை பென்யமீன் சாக்கில் போடுமாறு யோசேப்பு தான் தனது வீட்டு விசாரணைக்காரனுக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆதியாகமம் 44 13. அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றி கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள். அவர்கள் மிகுந்த மனவேதனையின் அடையாளமாக தங்கள் உடைகளை கிழித்து கொண்டார்கள். பென்யமீன் இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல மாட்டார்கள் என்பது உறுதி. அதனால் அவர்கள் அனைவரும் மீண்டும் நகரத்திற்கு வருகிறார்கள். அங்கே யோசேப்பின் முன்னாலே மீண்டும் தரையிலே விழுந்து வணங்குகிறார்கள். இந்த முறை அவர்கள் மிகுந்த திகைப்போடும் சொல்ல முடியாத வேதனையோடும் யோசேப்பின் முன்னாலே நிற்கிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 44 14 15 வசனங்கள். யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரைக்கும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான். யூதா இப்பொழுது முன்னாலே வருகிறார். இந்த மனிதரின் உயரிய பண்பு இப்பொழுது மிக தெளிவாக வெளிப்படுகிறது. இரட்சகர் இயேசு கிறிஸ்து யூதாவின் கோத்திரத்திலிருந்து தான் வரப்போகிறார் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பதியப்பட்ட உரைகளிலேயே மிக சிறந்த உரைகளிலே ஒன்றை அவர் நிகழ்த்துகிறார். தங்கள் பாவத்தின் காரணமாகவே இந்த துன்பம் தங்களுக்கு நேர்ந்தது என்பதை அவர் முழுமையாக ஒப்புக்கொள்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 44 16 17 வசனங்கள். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாயிருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான். நீங்களோ சமாதானத்தோடே உங்கள் தகப்பனிடத்துக்கு போங்கள் என்றான். தன் சகோதரர்கள் தங்கள் தம்பி மீது வைத்திருக்கும் அன்பை சோதிக்க யோசேப்பு இப்பொழுது விரும்புகிறார். பென்யமீன் தான் குற்றவாளி, அதனால் அவன் மட்டுமே இங்கே தங்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். முன்பு ஒரு முறை அவர்கள் யோசேப்பையே அடிமையாக விற்றவர்கள். இப்பொழுது அவர் பென்யமீனை மட்டும் இங்கே விட்டு செல்லுங்கள், அவன் எனக்கு அடிமையாக இருக்கட்டும், மற்றவர்கள் அனைவரும் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம் என்றார். இப்பொழுது யூதா சொல்வதை கவனித்தீர்களா? பாருங்கள், ஆதியாகமம் 44 18. அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து, ஆ என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்கிறேன், கேட்பீராக. அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக. நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர். எகிப்தில் யோசேப்பு எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதை இப்பொழுது உங்களால் கணிக்க முடிகிறதா? வசனங்கள் 19 முதல் 29 வரைக்கும் வாசிக்கிறேன். உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர். அதற்கு நாங்கள், எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதனால் தகப்பனார் அவன் மேல் பட்சமாய் இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம். அப்பொழுது நீர் அவனை என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள், என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். அதற்கு நீர், உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால்
நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனாரிடத்துக்கு போனபோது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம். எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு நாங்கள் போகக்கூடாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வந்தால் போவோம், எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம். அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றாள், அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்று இருந்தேன், இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். இந்த அறிக்கையில் யூதா நடந்தவற்றையும் அவர்களின் தந்தையின் மனவேதனையையும் விவரமாக சொல்லுகிறார். உண்மையில் தந்தை யாக்கோபு இத்தனை காலமும் ஏமாற்றப்பட்டிருந்தார் என்பது இப்பொழுதுதான் யோசேப்புக்கு தெரிகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு என்ன நடந்தது என்று சகோதரர்கள் தன் தந்தையிடம் என்ன பொய் சொன்னார்கள் என்பது இப்பொழுதுதான் அவருக்கு தெளிவாக புரிகிறது. சகோதரர்களில் ஒருவர் எவ்வளவு வெளிப்படையாக உண்மையை சொல்வது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு அவர்கள் யோசேப்பு இல்லாமல் போய்விட்டான் என்றே கூறி வந்தார்கள். அதாவது அவன் இறந்து விட்டான் என்ற பொருளிலே பேசினார்கள். இங்கே நாம் இன்னொன்றை கவனிக்க வேண்டும். யாக்கோபு கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் இன்னமும் முழுமையாக வளரவில்லை. அவர் இறைவனை முழுமையாக நம்புவதற்கு பதிலாக சிறுவன் பென்யமீனை தான் சார்ந்திருக்கிறார். பென்யமீனுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் அது அவரை கொண்டிருக்கும். அவர் மிகுந்த துயரத்துடன் மரணத்தை தழுவியிருப்பார். இன்றும் கூட ஒரு அன்புக்குரியவர் இறக்கும் பொழுது கடவுள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் சிலர் அப்படி நடக்கும் பொழுது முற்றிலும் உடைந்து போகிறார்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பர் மீது நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாலும், நீங்கள் இருவரும் கடவுளின் பிள்ளைகளாக இருந்தால் ஒரு நாள் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். விசுவாசத்தோடு நடப்பவர் அத்தகைய நேரங்களிலே சோர்ந்து விழுந்து விட மாட்டார்கள். எனவே யாக்கோபு இன்னும் அந்த பரிபூர்ண நிலையை எட்டவில்லை என்பதை நாம் உணர முடிகிறது. அவர் கர்த்தரிலே வளர்ந்து வந்தாலும் கடவுள் மீது அவருக்கு இன்னும் முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை. பாருங்கள், ஆதியாகமம் 44, 30, 31 வசனங்கள். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராய நாங்கள் உமது அடியானாய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். முதியவரான யாக்கோபின் மீது யூதா வைத்திருக்கும் அக்கறையை இங்கே உங்களால் பார்க்க முடிகிறதா? யூதா இந்த குழுவின் சார்பாக பேசுகிறார். உண்மையில் மற்ற சகோதரர்களிலே யார் பேசியிருந்தாலும் இதே கருத்தை தான் சொல்லியிருப்பார்கள். ஆதியாகமம் 44, 32 முதல் 34 வரை பாருங்கள். இந்த இளைஞனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் எந்நாளும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரருடைய கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாக இருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். சொல்லப்போனால் மீண்டும் யூதா இங்கே குழுவின் சார்பாக பேசுகிறார். மற்ற சகோதரர்களிலே யார் கேட்டிருந்தாலும் தங்களை ஒரு அடிமையாக தர முன் வந்திருப்பார்கள். யோசேப்பு தன் சகோதரர்களை சோதிக்கிறார். அவர்கள் அனைவரையும் அவர் எப்படி சோதனையினாலே சோதிக்கிறார் என்பதை கவனித்தீர்களா? பென்யமீன் அடிமையாக செல்வதை காண்பதை விட அவனுடைய இடத்தை தாங்களே ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பின்னாட்களிலே இதே யூதாவின் வம்சத்திலே யூதா கோத்திரத்து சிங்கம் இயேசு கிறிஸ்து வந்தார். அவரே பாவிகளாகிய நமக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டவர். ரோமர் 5:8 வாசிக்கிறேன் பாருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம் பாவங்களுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினாலே அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பும் நம் மரணத்திற்கு பின் நித்தியமான வாழ்க்கையும் உண்டு. இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்ட உங்களுக்கும் கர்த்தர் தாமே இந்த மேலான ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென். பென்யமீன் சாக்கில் இருந்தது எந்த வகை பாத்திரம்
மற்றும் யாருடையது? பென்யமின் சாக்கில் இருந்தது எந்த வகை பாத்திரம் மற்றும் யாருடையது? ஆப்ஷன் ஏ தங்கம், பார்வோனுடையது. ஆப்ஷன் பி வெள்ளி, யோசேப்புடையது. ஆப்ஷன் சி தங்கம், போத்திபாருடையது. செய்த பாவம் பின்தொடர்ந்தாலும் சகோதரர்கள் சற்றே மனம் திரும்பி இருப்பதை நாம் அறிய முடிகிறது. தன் சகோதரன் விடுவிக்கப்பட தானே முன்வந்து தன்னை சிறைப்படுத்த துணிந்த யூதா உண்மையாகவே ஒரு சிங்கம்தான். தன் குடும்பம், சுகம் எல்லாம் விட்டு தன் தகப்பனின் சேமம், சகோதரர்களின் குடும்ப நலனை முன்வைத்த யூதாவின் மன உறுதி என்ன? அவரின் சகோதரர்களாகிய நமக்காக தன்னையே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டம் என்று கொள்ளலாம். தன்னிடம் வருபவர்களை புறம்பே தள்ளாத தேவன் அவர். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26:19.